Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். SIR பற்றி SIR பற்றி பல பேர் கருத்துக்கள் சொல்றாங்க. இப்போ நீங்க SIR நடக்குது. ஆனா அதை வந்து யார் பேரும் விட்டுவிடாமல் பார்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. குறிப்பாக அரசியல் கட்சிகளுடைய நிர்வாகிகளுடைய பொறுப்பு. ஒரு இடத்துலையும் அரசாங்க ஊழியர்கள் தான் செல்கிறார்கள். சென்று ஃபார்மை கொடுக்குறாங்க. கொடுக்கும்பொழுது ஒரு வீட்லேயும் அந்த எலிஜிபிள் ஓட்டர் யாராக இருந்தாலும் அவங்க ஓட்டை வந்து கண்டிப்பாக பதிவு செய்கிறதுக்கு அவங்க உதவி செய்யணும். அதே போல் இன்எலிஜிபிளாக யாராக இருந்தாங்கன்னா அவங்கள சேர்க்கறதுக்கும் விடக்கூடாது. வெளி மாநிலத்திலேருந்து வந்து டெம்பரரியாக எங்கள் வேலைக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்கள சேர்க்கறதுக்கு அப்ஜெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்க பேரில் எடுக்கலாம். 2 இடத்துல பேரில் இருந்தாங்கன்னா அது வெரிஃபிகேஷன் பண்ணி போகணும். இது வந்து ஒரு இன்க்ளூஷனரி ப்ராசஸ். எல்லாரையும் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சியாக இருக்கணுமே தவிர யாரையுமே நியாயம் இல்லாமல் நீக்குவதற்கு விடக்கூடாது. இந்த லிஸ்ட்டை வச்சு தான் எலெக்ஷன் நடக்க போகுதுன்றது எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா பீகாருக்கு முன்னாடி எல்லாம் நீதிமன்றத்துக்கு சென்றாங்க. ஆனால் நீதிமன்றம் இதுக்கு இன்னும் தடை விதிக்கல. இதை வச்சு தான் பண்ணுறாங்க. காலம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். இந்த காலத்தை இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அவங்க இன்னும் டைம் கொடுக்கணும். 2வது போகிற கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஏற்கனவே டபுள் வேலை இருக்காங்க. ஏற்கனவே ஒரு வேலை செய்கிறாங்க, அதுக்கு மேலே டபுள் ஷிஃப்டாக பண்ணுறாங்க. அதை அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஏதாவது எக்ஸம்ஷன் கொடுக்கணும், இல்லைன்னா டைம் நிறையா கொடுக்கணும், இல்லை எக்ஸ்ட்ரா பேட்டா கொடுக்கணும், இன்னும் ட்ரைனிங் கொஞ்சம் நல்லா கொடுக்கணும். ட்ரைனிங்கு அவர்களுக்கு வந்து விவரத்தை வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுத்து எப்படி பண்ணணும், ஒருத்தருக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண மட்டும் தெரியாட்டி என்னென்ன பண்ணணும் அப்படின்றது இன்னும் ட்ரைனிங் இன்னும் பெட்டராக கொடுக்கும். இந்த டைமில் எனக்குள்ளே இவங்க சொல்கிற அந்த 1 மாதத்துக்குள்ளே முடிக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இன்னும் அந்த டைமை நீட்டணும், இன்னும் நிறையா ட்ரைனிங் கொடுக்கணும். இதை வச்சு தான் அவங்க எலெக்ஷன் நடத்த போகிறாங்கன்றதுல எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது. அதுதான் உச்சநீதிமன்றம் சொன்னாங்க. இதை தடை செஞ்சு தான் எதுவும் முன்னாடி ஆதரவு. அதனால் கட்சிக்காரங்களும் இப்போ பழக ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி கொஞ்சம் சிரமப்பட்டாங்க, இப்போ பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் போகிற இடத்துல யாருக்கும் விட்டு விடாமல் பார்த்துக்கணும். சில கட்சிகள் நன்றாகவே பண்ணுறாங்க, சில சிறிய கட்சிகள் உதவி பண்ணுறாங்க. காங்கிரஸ் கட்சி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் எல்லா இடத்துலையும் ஆளை போட்டு கூட போய் எல்லா பேரையும் சேர்த்து. பெரும்பாலான அரசியல் கட்சியில் வந்து உச்சநீதிமன்றம் போகிறதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய டிரான்ஸ்பேரன்சி இல்லாதது ஒரு பெரிய கோளாறு. எலெக்ஷன் கமிஷன் வந்து மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் எந்த டேட்டாவையும் கொடுக்குறது அது தவறு. மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும். இப்போவே ஒரு நீக்கினாங்கன்னா யார் பேரெல்லாம் நீக்கியிருக்காங்கிறத மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து போட்டு பார்க்க முடியும் எந்தெந்த பூத்தில் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து வெறும் ஒரு PDF ஃபோட்டோகிராஃப் தான் அந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க, மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டாக கொடுக்க மாட்டேங்குது. அது தவறு. எலெக்ஷன் கமிஷன் மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுக்கணும். யாரையா நீக்கி இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், அந்த லிஸ்ட்டை போடணும், யார் யாரெல்லாம் நீக்கி இருக்கணும். அதை அரசியல் கட்சிகள் வந்து போய் அதை பார்க்கணும், அதை வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதனால் டைம் கொடுக்கணும். இந்த ப்ராசஸே பண்ண வேண்டாம் நான் சொல்லுவேன். இந்த ப்ராசஸை பண்ணால் இது வெளிப்படையோடு இந்த ப்ராசஸை பண்ணணும். எல்லாரும் இதில் வந்து அந்த டேட்டாவை எடுத்து பார்க்குற அளவுக்கு எல்லாருக்கும் அந்த டேட்டாவை கொடுக்கணும். டேட்டாவை மறைச்சு மூடி நாங்கள் வந்து ஒரு தொகுதியில் 10,000 பேர் எடுத்துருவோம் மட்டும் சொல்லக்கூடாது. எடுத்தோம்னா யார் யார் பேரை பூத் வைஸாக எடுத்துருக்கோம் லிஸ்ட்டு போடணும். அந்த லிஸ்ட்டு போட்டு அந்தந்த பூத்துக்கு அதை வந்து அரசியல் கட்சிகிட்ட கொடுக்கணும். அவங்க திருப்பி வெரிஃபை பண்ணி தான் அதை கடைசியில் எடுக்கணும். அப்படிது அதுக்கும் அது எப்படி சேர்க்கறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்களோ நீக்கிறதுக்கும் டைம் கொடுக்கணும். நீக்கிறதுக்கும் தன்னிச்சையாக நீக்கக்கூடாது. அந்த அச்சம் இருக்குது. ஒருதலை பட்சமாக தேர்தல் கமிஷன் பல இடங்களில் நடந்து கொண்டதுனால தேர்தல் கமிஷன் நடத்தை மீது இந்த சந்தேகங்கள் இருக்க தான் செய்கிறது. சார், நீ பிரதமர் மோடி கோயம்புத்தூர் வராது, விவசாயிகள் மாநாட்டுக்கு 18,000 கோடி கொடுத்தாரு. பீகார் தேர்தலுக்கு அப்புறம் தமிழகத்துக்கு வரும்போது இது எலெக்ஷன் இல்லை அவர் வருவார், நிறைய வருவார். இன்னையிலிருந்து அடுத்த எலெக்ஷன் வரதுக்குள்ள குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு திரு மோடி அவர்கள் ஒரு டசன் தடவையாக தமிழ்நாட்டுக்கு வருவார். இந்த மாதிரி நாளுக்கு அவர் எல்லா அறிவிப்பையும் விட்டதுக்கு அப்புறம் தான் தேர்தலே அறிவிப்பாங்க தமிழ்நாட்டில். அவர் கடைசி வரைக்கும் 18,000 கோடி 50,000 கோடி அறிவிப்பார். பணம் ஆக்சுவலாக வருதா இல்லையான்னு பார்க்கணும். இதுவரைக்கும் மோடி அவர்கள் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் இங்கே அமல்படுத்தப்பட்டிருக்கதா முதல்ல பாருங்க. ஒரு இங்கே பீகாரில் கூட சொன்னார், அது 50,000 கோடி மேலே பெரிய நம்பர் சொன்னார், யாருக்கும் தெரியாது. 50,000 கோடிக்கெல்லாம் எங்கேருந்து பணம் கொடுக்க போகிறாரு யாரும் தெரியாது. சும்மா நம்பர் சொல்லுவார், எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்பர் சொல்லிட்டு போவார். அதனால ஒன்றும் எலெக்ஷன்லாம் ஒன்றும் மாற போகிறது இல்லை. எலெக்ஷனுக்கு வந்து கூட்டணியை நம்பி தான் இருக்க போது. அதுக்கப்புறம் நேரடியாக மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் போய் சேர்ந்தால் அது ஒன்றும் பாதிக்குமே தவிர பிரதமர் மோடி அறிவிக்கும் திட்டத்துக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஒரு சட்டசபை எலெக்ஷன் காங்கிரஸ் சீட்டு கம்மியாகுன்ற மாதிரி அது தெரியல. பேசி நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்க. பேச்சுவார்த்தை மூலமாக தான் ஒரு சீட்டு எவ்வளோ சீட்டு நிற்க போகுதுன்னு தெரியும். அது இன்றைக்கே டிசைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் ஜனவரி டு பிப்ரவரி மாசத்துக்கு கட்சிக்கு அது தெரியாது. இப்போதைக்கு எப்படி சொல்றது? கூட்டி வந்தா என்ன பண்ணுவீங்க? கூட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, கூட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதே தொகுதியில் நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமா ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். இருக்கிறது 234 தொகுதி, இதுக்குள்ளதான் எல்லாரும் ஃபிட் ஆகும். ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில ஃப்ரெண்ட்லியா நடக்கும். ஒரு தேர்தலுக்கு முன்னாடியும் பிரஸ்ல இப்படி தான் கேட்குறீங்க, உங்களுக்கு சீட்டு கம்மியாக கொடுப்பாங்களா கூட வரும்.
எல்லாத்துலேயும் எல்லா எலெக்ஷன்லையும் செட்டில் ஆகிடுது இல்லை, இதே மாதிரி இந்த எலெக்ஷன்லையும் செட்டில் ஆகிடுது. இந்த திமுக பாஜக மேல விஜய் வந்து எதிர்பார்க்கல, காங்கிரஸ் கூட கொஞ்சம் அட்டாச் இருக்காங்க, கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்க எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக தான் ஆரம்பிப்பாங்க. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி டிஎம்கே, மத்தியில் ஆளுங்கட்சி பிஜேபி, அதுக்கு எதிர்ப்பாக தான் கட்சி ஆரம்பிப்பாங்க. யாரும் எதிர்கட்சிக்கு எதிர்ப்பாக யாரும் கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லை, அதனால அதை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணுறது ஒரு ஒன்று இல்லை. அவர் ஒன்றும் காங்கிரஸ், அதனால அந்த யதார்த்த அரசியல் உண்மையை நான் ஏற்றுக்கிறேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாங்கள் வந்து டிஎம்கே கூட்டணியில் தான் நீடிப்போம். டிஎம்கே கூட்டணி இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம். அதுதான் நீடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காகவே இன்னொரு கட்சியோட சண்டைன்னு எங்களுக்கு அர்த்தம் கிடையாது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.